இந்த வீடியோவில் நம்ம வந்து பிசியில் எப்படி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் கீ, லைசன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அடாசிட்டின்ற மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். சர்ச்சில் வர அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும். அதில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா, மேக் யூஸ் பண்ணுறீங்களா, லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, எந்த ஓஎஸ்ன்னு பார்த்து அந்த ஓஎஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கீழே வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷன் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வந்து டபுள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணோன்னே கம்ப்யூட்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வாண்டு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் வருமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 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 இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆப்பை வந்து லான்ச் பண்ணவான்ற மாதிரி வந்து கேட்கும். அதில் டிக் மார்க்கை வந்து கொடுத்துட்டு ஃபினிஷ்ன்னு கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதில் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அப்படியே டிஃபால்ட்டாகவே விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வேறு எந்த செட்டிங்கும் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஷார்ட்கட் ஆர், கீபோர்டில் வந்து ஆர் ஃபார் ரெக்கார்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்பேஸ் பாரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஸோ ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து திருப்பி கேட்கணும்னா திருப்பி ஸ்பேஸ் பாரவே வந்து அமுக்கலாம். இது ரெக்கார்ட் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுனது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. திருப்பி இன்னும் நீங்கள் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி வந்து ஆர் பட்டனவே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்தே அது வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஆரை வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே விட்டோமோ அதே இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாப் பண்ணோம்னா ஸ்பேஸ் பாரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வந்து வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து சேவ் பண்ணுறது, மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா MP3, வேவ், வேறு சில சோர்ஸஸ்லாம் வந்துருக்கு. உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து வேவ் ஃபார்மெட்டில் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன டைட்டில் கொடுக்கலான்ற மாதிரி வந்து கேட்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கு வந்து ஆர்டிஸ்ட் நேம், ட்ராக் நேம் ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் Audacityயில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலான்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.